அது இருந்தாலுமே நமக்கு நிறைய துக்கம் இருக்கு. கரெக்ட்டா? அது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் த சொல்யூஷன் கிடைச்சு நம்மளோட நம்மளோட கோல் இருக்கு இல்லையா? நம்மளோட லட்சியத்த நம்ம அடைஞ்ச உடனே, அந்த மாதிரி கடவுள போல எல்லாத்தையும் நினைச்சுப்பேன். அதனாலதான் நான் இவ்ளோ ஆனந்தம் நான் வந்து அடைஞ்சிருக்கேன். 30 ஆண்டுகளா நான் இவ்ளோ ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் சில பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சம் பீப்பிள் இருப்பாங்க. அவங்களோட மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க. அவங்களோட மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னு கேட்டா, போகணும் அப்படின்னா, என்ன தேவை நமக்கு? படகு தேவை. கரெக்ட்டா? சோ, அந்த படகு வந்துட்டு அவங்க வந்து படகால ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு அவங்க ஈஸியா தாண்டிட்டு வந்துடுறாங்க. தாண்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவேர்னஸ்க்காக நிறைய சாதனை பண்ணணும். சோ ஒரு 5 செகண்ட்ஸ் நமக்கு வந்து அவேர்னஸ் வரும். அகைன் இந்த மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப நான் வந்துட்டு ஓகே அவேர்னஸ் 5 செகண்ட்ஸ் வந்துருச்சு. நான் தியானம் செய்யறத நிறுத்திடுறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். சோ நம்ம டெய்லி ஒவ்வொரு ஞானமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதீஷா குருஜி அவர்களோட ஞானத்தை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கும் அதே போல நம்ம வந்து அவரோட ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம குருஜியான பிரம்மஹர்ஷி பிதாமகா பத்ரிஜி சாருக்கு என்னோட கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த தியானம் சொல்லி கொடுத்த எங்க அம்மா உங்களுக்கும் நான் வந்துட்டு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஓகே, முதல்ல நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன நினைச்சோம், நம்ம இந்த எல்லாமே நான் தான் உண்மை அப்படிங்கிற விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கிட்ட உடனே அது நம்ம நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா மைண்ட். நம்ம மைண்டோட போராடக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது. அத வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம வந்துட்டு அத அடிப்படையா நம்ம கீழ வச்சுக்கணும். சோ நம்ம சொல்ற பேச்சு தான் அது கேட்கணும். அப்படி நம்ம அத ஒரு டூலா நம்ம பயன்படுத்திக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ 0 ஸ்டேட் அட்டைன் பண்ணிட்டோம். அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. எல்லாமே ஓகே. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லீவ் த சொல்யூஷன் ஒன்ஸ் இஃப் யூ ரீச் யுவர் கோல். நம்ம இப்போ மாஸ்டர்ஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்க. இப்போ மைண்ட் 0 பண்றது எப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கு அது ப்ராப்ளம் இல்லையா? எல்லாருக்கும் அது பிரச்சனை. அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காரு? பத்ரிஜி சார் என்ன சொல்லியிருக்காரு? ஆனாபானசதி மெடிடேஷன். அதோட நம்ம இப்போ இந்த ஞானம் என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் கனவா நினைச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி ஒன்ஸ் த சொல்யூஷன் கிடைச்சு நம்மளோட கோல் இருக்கு இல்லையா? நம்மளோட லட்சியத்தை நம்ம அடைஞ்ச உடனே அந்த சொல்யூஷன் அந்த தீர்வை நம்ம பிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ நம்ம லட்சியத்தை நம்ம சாதிச்சிடுறோமோ அப்போ அந்த தீர்வையே பிடிச்சிட்டு இருக்காம அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அது லைக் அதுதானே மெயின், நம்மளோட சொல்யூஷன் தானே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத புடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அகைன் நம்ம வந்து சரியான பாதையில இல்ல அப்படிங்கிறதுதான் அர்த்தம் மாஸ்டர்ஸ். சோ இப்போ நம்மளோட மெயின் எய்ம் என்ன? நம்மளோட தாட்ஸ வந்து எம்டி பண்றது. ஓகேவா? தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு சேர்றது தான் நம்மளோட லட்சியம். கரெக்டா? ஆனா நமக்கு இங்க என்ன ப்ராப்ளம் ஆகுது? நிறைய எண்ணங்கள் வருது. கரெக்டா மாஸ்டர்ஸ்? சோ அந்த எண்ணங்கள் நிறைய வர்றதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காரு பத்ரிஜி சார்? இந்த மூச்சின் மேல கவனம் செலுத்துறது. இப்போ ப்ராப்ளம் வந்து எண்ணங்கள் வர்றது, நம்மளோட சொல்யூஷன் வந்து மூச்சின் மேல கவனம் வைக்கிறது. அந்த சொல்யூஷன் அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. அது கிடைச்சா நம்ம எதை அடைய முடியும்? நம்ம வந்துட்டு நம்ம லட்சியத்தை அடைய முடியும். அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைய வந்து நம்ம அடையலாம் மாஸ்டர். நம்ம கூட நம்மளோட லட்சியத்தை சேர்ந்த உடனே நம்ம என்னைக்கு தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு அட்டென்ட் பண்ணிட்டோமோ அப்போ நம்ம கூட அது நமக்கு வந்து மூச்சு மேல கவனம் செலுத்துற அவசியமே தேவை இருக்காது. ஏன்னா நம்ம தான் நம்மளோட லட்சியத்தை சேர்ந்துட்டோம் இல்லையா? கண்ணை மூடினாலே நீங்க மூச்சு மேல கவனம் வைக்காமயே
அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ்ல நீங்க இருந்துடுவீங்க மாஸ்டர்ஸ். அதுதான் இங்க சொல்றாரு. சோ இல்ல, நான் வந்து தாட்லெஸ் ஸ்டேஜா இருந்ததுக்கு அப்புறம் கூட நான் மூச்சு மேலேயே கவனம் செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அது புத்திசாலித்தனம் கிடையாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அப்போ தான் நம்ம அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்ஸ் அத அடைஞ்ச உடனே அதோட சொல்யூஷனை விட்டுடணும். இதுதான் இந்த சூத்திரத்துல சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன கதை மாஸ்டர்ஸ். சூஃபி மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சூஃபி மாஸ்டர் இருப்பாரு. அவரோட சிஷ்யர்கள் ஒரு 2 பேர் வந்துட்டு ஓஷோ கிட்ட வராரு. வந்து லைக் எங்களோட குரு வந்துட்டு ரொம்ப பெரிய என்லைட்டன் மாஸ்டர். எங்களோட குரு வந்துட்டு எத்தனையோ அனுபவங்களை அவங்க பெற்று ஒரு பெரிய என்லைட்டன் மாஸ்டர் ஆயிருக்காங்க. எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகழ்ந்து பேசுறாங்க. அவரோட அந்த சூஃபி மாஸ்டர் ஓட சிஷ்யர்கள் வந்து இந்த சூஃபி மாஸ்டர் அவங்க குரு இல்லையா, அவரோட குருவை பத்தி ஓஷோ கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாரு. ஓ அப்படியா, சரி, இங்க கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஷ்யர்கள் போய் அந்த சூஃபி மாஸ்டரை கூப்பிட்டுட்டு வர்றாரு. சரி வரும்போது அந்த அவங்க அவரை பார்த்த உடனே ஒரு அந்த முகத்துல வந்துட்டு ஒரு பிரைட்னஸ், அந்த என்லைட்டன்மெண்ட் மாஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம், குழந்தைக்கு இருக்கிற அளவுக்கு சிரிப்பு, இந்த எல்லாமே பாசிட்டிவா ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இவர் பாப்பாரு. ஒரு ஒரு நல்ல பெரிய குருவை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து அவரோட முகத்துல வந்து தெரியுது அவருக்கு. சோ அவர்கிட்ட கேக்குறாரு, மாஸ்டர் நீங்க எப்படி இவ்ளோ ஒரு ஆனந்தமா, இவ்ளோ லைக் இவ்ளோ ஷைனிங்கா இப்படி நீங்க இருக்கிறீங்களே, உங்க ஃபேஸ பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது நீங்க இவ்ளோ இதுவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. யாரு? ஓஷோ. அப்போ வந்துட்டு அந்த சூஃபி மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணும் இல்ல மாஸ்டர், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாத்தையும் பாக்குறது எல்லாத்தையும், எனக்கு கண்ணுக்கு தெரியறது எல்லாத்தையும், தெரியாதது எல்லாத்தையும் நான் கடவுள் அப்படின்னு நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கடவுளை போல எல்லாத்தையும் நினைச்சுப்பேன். அதனாலதான் நான் இவ்ளோ ஆனந்தம் நான் வந்து அடைஞ்சிருக்கேன். 30 ஆண்டுகளா நான் இவ்ளோ ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யார்கிட்ட? ஓஷோ கிட்ட. அப்போ ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கேட்பாரு. சரி மாஸ்டர், எனக்காக ஒரு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஒரு 3 நாள் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு வாட்டி 3 நாள் எனக்காக அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, பாக்குற எல்லாத்தையும் நான் காட் அப்படின்னு நினைச்சுப்பேன், கடவுள் போல நினைச்சுக்கிறேன் அப்படின்னு, அத மட்டும் ஸ்டாப் பண்றீங்களா? ஒரு 3 நாள் எனக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இவ்வளவுதானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு 3 நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஓடி ஓடி வந்து, நீங்க என்ன பண்ணீங்க என்ன? ஏதோ பண்ணிட்டீங்க. என்னால இருக்கவே முடியல. எனக்கு இருக்கிற 30 வருஷமா நான் அடைஞ்ச அந்த ஆனந்தம் இப்ப என்கிட்ட இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு ஓஷோ கிட்ட வந்துட்டு. நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க என்ன? அப்படி இப்படின்னு. அப்ப ஓஷோ சொல்றாரு, நான் ஒண்ணும் பண்ணல. நீங்க என்லைட்டன்ட் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர, நீங்க என்லைட்டன் மாஸ்டர் கிடையாது. ஏன் அப்படின்னா, சி அவரு ஒரு ஒரு விஷயத்தின் மேல ஃபுல்லா டிபெண்ட் ஆயிட்டு இருக்காரு. என்னன்னு அத வந்து நினைச்சிருக்காரு. என்னன்னு பாக்குற எல்லா பொருளையும் கடவுள், கடவுள், கடவுள்ன்னு எவ்ரி டைம் எந்த பொருள பார்த்தாலும் அப்படி நினைச்சதால, அவர் வந்துட்டு அந்த ஆனந்தம் கிடைச்சிருக்கே தவிர, லைக் ஜஸ்ட் ஸ்டில்னஸ்ல ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லாத நிலையில இருக்கும்போது ஒண்ணும் அவரு ஆனந்தமா கிடையாது. நீங்க அது நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப அப்படின்னா, அங்க கம்ப்ளீட்டா அவரோட மைண்ட் வேலை செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம் மாஸ்டர். பாருங்க, 30 வருஷமா அப்படி நினைச்சு ஆனந்தமா இருந்துட்டாங்க. 3 நாள் அத விட்டுட்டாங்க. இவனால இருக்க முடியல. அப்போ அது வந்து ஆனந்தத்துக்கான பர்மனன்ட் சொல்யூஷனா மாஸ்டர்? கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் ஓஷோ சொன்னாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்லைட்டன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்லைட்டன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சோ எப்பயுமே நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு வந்து இது பண்ணிட்டோம், அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனை வந்து விட்டுடணும். அது அப்படியே புடிச்சிட்டு இருக்க கூடாது மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இப்போ நான் புடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு அதுல இருந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அது மேல நான் டிபெண்ட் ஆயிட்டு இருக்கேன். ஓகேவா? நமக்கு அங்க திரும்ப துக்கம் தான் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா,
ஒரு சம் பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க, அவங்களோட மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னு கேட்டா எனக்கு அவ மட்டும் இருந்தா போதும், வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. யார் யார் இந்த மாதிரி ஒரே பர்சன் மேல டிபெண்ட் ஆகி அந்த விடுற தன்மைய வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏத்துக்காம, அவங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்காம இருப்பாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு லாஸ்ட்ல வரப்போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கம் தான் மாஸ்டர்ஸ். ஓகேவா? அதனாலதான் இங்க அட்டீஷா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. நீ உன்னோட லட்சியத்தை அடைஞ்ச உடனே அந்த தீர்வை வந்துட்டு விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு அதனாலதான் சொல்றது, டே பை டே டே பை டே டே பை டே நம்ம வந்துட்டு தியான சாதனத்தை நம்ம உயர்ந்துகிட்டே இருந்தா நம்ம ஈஸியா இத வந்துட்டு நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். நம்ம எப்போ தியானத்துல மூச்சின் மேல கவனத்தை வந்துட்டு பண்ணி அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ் ஒன்ஸ் ரீச் பண்ணிடுறோமோ அப்ப நமக்கு தியானமே தேவையில்லை மாஸ்டர்ஸ். தியானம் பண்றது எல்லாமே, இந்த சாதனை பண்றது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ அடையிறதுக்கு. ஆனா ஒன்ஸ் அதை அடைஞ்ச உடனே நம்ம தியானம் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா கிரவுண்ட்ல சைக்கிள் கத்துக்கிட்டாச்சு நல்லா ஸ்ட்ராங்கா மூச்சு மேல கவனம் செலுத்தி. அத வந்து எப்படி ரோட்ல அப்ளை பண்றோமோ நம்ம வாழ்க்கையில ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்மளோட பத்ரிஜி சார் மாதிரி அவர் ஏன் தியானம் பண்ண மாட்டார்னா அவருக்கு தேவை கிடையாது. அவரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்துட்டு அவரு பிரசன்ட்ல தான் இருக்காரு. எண்ணங்கள் இல்லாத நிலையில தான் அவரு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு அந்த மூச்சு மேல கவனம் செலுத்துறதுக்கு டெக்னிக் தேவையா? ஒன்ஸ் அவங்க எப்பயோ அதை ரீச் பண்ணிட்டாரு. இதே ஃபார்முலா தான் மாஸ்டர்ஸ் நமக்கு கூட. நம்ம வந்துட்டு மூச்சு மேல கவனம் செலுத்தி 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 நம்ம எண்ணங்கள் இல்லாத நிலைய அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன அப்படின்னா நம்ம நிஜ வாழ்க்கையில சாப்பிடும் போதாகட்டும், தூங்கும் போதாகட்டும், இல்ல நடக்கும் போவதாகட்டும், எல்லா சமையல் செய்யும் போது, ஒர்க் பண்றும் போது, எல்லா டைமும் பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா இத நம்ம நிறைய சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால வந்து இத எல்லாத்தையும் நம்ம பிரசன்ட் லைவ் மொமெண்ட்ல பிரசன்ட் மொமெண்ட்ல அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் கூட நம்மளால வந்து இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். சோ என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா மெயினா நம்ம லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சொல்யூஷன் அந்த தீர்வை வந்து நம்ம வந்து விட்டுதான் ஆகணும். ஒன்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா மாஸ்டர் த ஹோல் எசன்ஸ் இருக்கிற எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா அவேர்னஸ்ல. இப்போ ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ நம்ம இருக்கோம், தியானம் செய்யாதவங்களோ இல்ல இந்த ஞானம் எல்லாம் தெரியாதவங்களோ இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு வந்துட்டு ஓகே லைக் பிளேம் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கு. ஏன் அவங்களுக்கு அது என்ன இல்ல, அவேர்னஸ் இல்ல. ஏன்னா இங்க ஞானம், நம்ம தியானம் செஞ்சு நிறைய ஞானத்தை கத்துக்கிட்டு அந்த ஞானத்தை கத்துக்கும் போது வந்துட்டு அந்த அவேர்னஸ் இருக்கிறதாலதான் அதை நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்றோம். ஆனா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. சோ அப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த படி போகணும் அப்படின்னா ஹோல் எசன்ஸுமே எதுல இருக்கு, அந்த அவேர்னஸ்ல மாஸ்டர்ஸ். ஒன்ஸ் அவேர்னஸ் மட்டும் நமக்கு கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம வந்து ஈஸியா நம்ம லைஃப்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ இப்போ ஓஷோ நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அது எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் யாரு, லோப் சாங்ராம்பா, அவர் எதை பத்தி சொல்லியிருக்காரு, தேர்ட் ஐ, ஆஸ்ட்ரல் டிராவல், இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, அதை படிச்சுட்டு நான் அதையே தொங்கிட்டு இருக்கணும்னு இருக்கக்கூடாது, அதை விட்டுடணும். அதுக்கு அடுத்து ரிச்சர்ட் பாக் இருக்காரு, அவரு நிறைய புத்தகங்கள் எழுதி பேரலல் வேர்ல்ட்ஸ பத்தி எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. சோ இது போல நம்ம அடுத்து போயிட்டே இருக்கணுமே தவிர நான் ஒண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே கட்டி நம்ம புடிச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு நாள் வந்து மாஸ்டர்ஸ், இதுவும் ஒரு சின்ன கதை மாதிரி, புத்தர் வந்துட்டு தன்னோட சிஷ்யர்களோட போயிட்டு இருப்பாங்க. எங்க ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு நதி மாதிரி லைக் அந்த ஆறு மாதிரி சம்திங் அங்க இருக்கு. அவங்க அதை கடந்து போகணும். ஓகேவா? சோ கடந்து போகணும் அப்படின்னா என்ன தேவை நமக்கு, படகு தேவை. கரெக்டா?
சோ அந்த படகு வந்துட்டு அவங்க வந்து படகால ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு அவங்க ஈஸியா தாண்டிட்டு வந்துடுறாங்க. தாண்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல எல்லாருமே அவங்கள பார்த்து பார்த்து எங்கெங்கெல்லாம் இவங்க போறாங்களோ அங்கங்கெல்லாம் இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு புரியாது ஏன் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னா, அப்பதான் ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, "ஏன் உங்களோட படக வந்துட்டு நீங்க சுமந்துட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னா?" "இல்ல, இல்ல நாங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இந்த படகு மட்டும் இல்லன்னா நாங்க வந்துட்டு இத தாண்டியிருக்கவே முடியாது. இந்த இடத்துக்கு ரீச் ஆகவே முடியாது. அதனால இந்த படகால தான் நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இதுல இந்த படகு இல்லன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த படக அவங்க சுமந்துட்டே போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கரெக்ட்டு? தப்பு. கரெக்ட்டா? ஏன்னா, அந்த படகு உங்களுக்கு உதவி பண்ணுச்சு. தீர்வ குடுத்துச்சு. எதுக்கு? அந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு தாண்ட. ஆனா, அது அந்த படகு தாண்ட வச்சுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த படகையே புடிச்சிட்டு இருக்க முடியுமா? படக அங்க விட்டுடணும். நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையில நம்ம போய்க்கிட்டே இருக்கணும் மாஸ்டர். ஸோ, ஒன்ஸ் நம்ம லட்சியத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம், அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம தயவு செஞ்சு அந்த தீர்வ வந்துட்டு எதன் மூலமா நம்ம வந்துட்டு அந்த லட்சியத்த அடைஞ்சோமோ, அத வந்துட்டு நம்ம விட்டுடணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அவேர்னஸ்க்காக நெறைய சாதனை பண்ணணும். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் நமக்கு வந்து அவேர்னஸ் வரும். அகைன் இந்த மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சுடும். அப்போ நான் வந்துட்டு ஓகே அவேர்னஸ் 5 செகண்ட்ஸ் வந்துருச்சு. நான் தியானம் செய்றத நிறுத்திடுறேன் அப்படின்னா, நோ. கம்ப்ளீட் நான் சொல்றது என்னன்னா, நெறைய நம்ம சாதனை செஞ்சு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதையே புடிச்சிட்டு இருக்க கூடாது. அத விட்டுட்டு அடுத்த படிக்கு நம்ம வந்து போகணும் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் நம்ம அபிஷா அவர்கள் வந்துட்டு கிளியரா இந்த இதுல வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ்.